இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, வீடில்லா புத்தகங்கள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம என்ன சொன்னாலுமே வந்து எல்லாமே வந்து எஸ்ரா அவர்களோட அனுபவமாக தான் இதில் இருக்கும். எஸ். ராமகிருஷ்ணன் அவர் வந்து படித்த புத்தகங்களை வந்து அவரோட அனுபவமாக இதில் போட்டிருப்பாங்க. அதனால் இதில் என்ன ஒரு பகுதி வந்தாலுமே வந்து அதில் வந்து ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிரும். அதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நம்ம இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது எல்லாத்துலேயுமே இதை சொன்ன விஷயந்தான். இதுலேயுமே வந்து ஒரு புத்தகம் வந்து இணையுது. கனவில் துரத்தும் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒரு கருப்பின மக்கள் இப்போ 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கருப்பின மக்கள் வந்து அடிமையாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே அந்த வெள்ளை இன மக்களுக்கு வந்து அடிமையாக தான் இருந்தாங்க. இப்போ வந்து மொத்தமாகவே மாறிடுச்சு ஃபுல்லாக. பட் ஆனால் அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சொத்துரிமையோ இல்லை வாக்குரிமையோ வந்து எதுவுமே வந்து கிடையாது. இன்னொன்று அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறனா கூட வந்து அங்கே உள்ள அந்த எஜமான்ட்ட அந்த பண்ணையார்கிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு முறை தான் இருந்துச்சான். எல்லாமே வந்து அந்த பண்ணையார்கள்ட்ட வந்து அந்த அடிமையாக தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு தடை, அந்த சொத்துரிமையில் தடை, வாக்குரிமையில் தடை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து தடைப்பட்டு இருந்திருக்கு. அந்த பீரியட்லேருந்து ஒருத்தவங்க படித்து வந்து அவங்க வந்து அந்த ஒரு கருப்பின மக்களுக்காக ஸ்கூல் ஆரம்பித்து எந்த அளவுக்கு உயர்ந்தாங்க, அந்த படிப்புக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒரு புக் வந்து ஒரு இணையது இந்த ஒரு பகுதியில். அந்த புத்தகத்தோட பேர் வந்து உனக்கு படிக்க தெரியாது என்ற இந்த புத்தகத்தை மதுரையில் உள்ள வாசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அவரது வாழ்க்கை வரலாற்றை சுவைப்பட உணர்ச்சி பூர்வமான மொழியில் எழுதியிருக்கிறார் கமலாலயன். உனக்கு படிக்க தெரியாது என்ற இந்த புத்தகத்தை மதுரையில் உள்ள வாசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு புத்தகத்தில் தான் வந்து அவங்கள பற்றி வரலாறு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறாங்க. இங்கே அவங்களோட பேர் என்னென்னா மேரி மெக்லியோட் பெத்தியூன் அப்படின்றது தான் அவங்க பேர். அந்த மேரி அவங்க தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன பிள்ளையில் வந்து அவங்களுமே வந்து ஒரு பண்ணையார் வீட்டில் வந்து ஒரு அடிமையாக இருக்காங்க. அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு வெள்ளைக்கார பொண்ணு வந்து விளையாட கூப்பிடுது. அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே. அந்த வீட்டில் வந்து ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகத்தை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து நீ இந்த புத்தகத்தில் நீ தொடக்கூடாது, உனக்கெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் எடுத்தவொடனே வந்து அது ஏதோ சண்டை வந்திருக்கு. அதை வெளில வந்துட்டாங்க. நம்ம கூட புத்தகம் வந்து ஏன் தொடக்கூடாது, நம்மளையும் அவங்க வந்து புத்தகத்தை வந்து படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு படிக்க தெரியாதனால தான் நம்ம இப்படி ரொம்ப கஷ்டப்படுறோமோ, அடிமையாக இருக்கமோன்னு சொல்லிட்டு அப்போ யோசிக்க ஆரம்பிச்சு, அப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அந்த படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு புத்தகத்தை தொடுறப்போ உனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நம்மளும் படித்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே யாரெல்லாம் வந்து படிக்க முடியாது, படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்காகவே ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு பெரிய அளவில் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த மேரி மெக்லியோட் பெத்தியூன் அப்படின்றவங்க. அதை பற்றி தான் வந்து இந்த பகுதியில் அதோட வரலாறு தான் வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கமலாலயன் வந்து எழுதியிருக்காருன்றதை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. உடலில் விழும் அடியை விட மனதில் விழும் அடி வலி மிகுந்தது. அதுவும் சின்னஞ்சிறு வயதில் யாராவது மிக மோசமாக திட்டிவிட்டால் அது மனதில் ஆழமாக பதிந்துவிடும். எத்தனை வயதானாலும் அந்த வலி மறப்பதே இல்லை. அப்படித்தான் மேரி மெக்லியோட் பெத்தியூனுக்கு நடந்தது. அமெரிக்காவில் 125 ஆண்டுகளுக்கு முன்பாக கருப்பின மக்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு வாக்குரிமை, சொத்துரிமை, கல்வி உரிமை எதுவும் கிடையாது. திருமணம் செய்து கொள்வது கூட எஜமானர் அனுமதித்தால் மட்டுமே நடக்கும். குடும்பமே பண்ணை முதலாளிக்கு அடிமை பணி செய்ய வேண்டிய கட்டாயம். எதிர்த்து பேசினால் பட்டினி போட்டு அடித்து வதைப்பார்கள். தப்பி ஓடினால் பிடித்து வந்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துவார்கள். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் கை கால்களில் விலங்கோடு தான் வாழ வேண்டியிருக்கும். ஒரு நாள் மேரி தன் வயதையொத்த வெள்ளைக்கார சிறுமி ஒருத்தி விளையாட அழைத்ததால் ஆசையாக அவளது வீட்டுக்கு போனால் அங்கிருந்த ஒரு மேஜையில் அழகாக பைண்டிங் செய்யப்பட்ட புத்தகம் ஒன்று இருந்தது. ஆசையாக மேரி அதை கையில் எடுத்து புரட்டிய போது அந்த வெள்ளைக்கார சிறுமி வேகமாக பிடுங்கியபடியே சொன்னால், புத்தகத்தை தொடாதே, உனக்கு படிக்க தெரியாது என்று. மேரிக்கு அவள் சொன்னது புரியவே இல்லை. சும்மா புத்தகத்தை புரட்டி பார்த்துவிட்டு தான் தருகிறேனே என்றாள் மேரி. ஆனால் அந்த வெள்ளைக்கார சிறுமி ஏளனத்துடன் கருப்பின மக்களுக்கு படிக்க உரிமை கிடையாது என்று சொல்லியபடியே புத்தகத்தை பிடுங்கி கொண்டு விட்டாள். அந்த சம்பவம் மேரியின் மனதை வெகுவாக பாதித்தது. கருப்பின மக்கள் அடிமைகளாக இருப்பதற்கு அவர்களுக்கு கல்வி கிடைக்காததே முக்கிய காரணம். எழுத படிக்க தெரியாதவர்கள் என்பதால் தான் ஏமாற்றப்படுகிறார்கள் என அவள் மனம் கவலை கொள்ளத் தொடங்கியது. தான் படிக்க வேண்டும், எப்படியாவது படிக்க வேண்டும் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டால். தன் கையில் இருந்த புத்தகம் பிடுங்கப்பட்ட நிகழ்வை மேரியால் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியவில்லை. அந்த புத்தகம் அவளை கனவிலும் துரத்தி கொண்டே இருந்தது. எப்படியாவது கல்வி பெற்று தான் புத்தகம் படித்த பெண்ணாக உருமாற வேண்டும் என மேரி விரும்பினாள். அதன்படியே ஸ்காட்டியா செமினரியில் சேர்ந்து கல்வி பெற்று வாழ்வில் உயர்ந்ததோடு தன்னை போன்ற கருப்பின மக்களுக்கான பள்ளி ஒன்றையும் நிறுவினார் மேரி மெக்லியோட் பெத்தியூன். அவரது வாழ்க்கை வரலாற்றை சுவைப்பட உணர்ச்சி பூர்வமான மொழியில் எழுதியிருக்கிறார் கமலாலயன். உனக்கு படிக்க தெரியாது என்ற இந்த புத்தகத்தை மதுரையில் உள்ள வாசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது.
அதன் பிறகு ஸ்காட்டியோ செமினரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாள் மேரி. அங்கே வெள்ளைக்கார ஆசிரியர்கள் அன்புடன் மேரியை நடத்தினார்கள். எல்லா வெள்ளைக்காரர்களும் இனவெறி கொண்டவர்கள் கிடையாது என்பதை அப்போது மேரிக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வெள்ளைக்காரர்கள் எல்லாமே இனவெறி பிடிச்சவங்க இல்லை, அந்த கருப்பின மக்களை அடிமைப்படுத்தணும், அவங்கள படிக்க விடக்கூடாது, புத்தகத்தை தொட விடக்கூடாது, அவங்கள நம்ம அடிமையாக தான் வச்சுக்கணும், நம்ம சொல்கிற வேலையெல்லாம் அவங்க செய்யணும், செய்யலைன்னா அவங்கள அடிமைப்படுத்தி சங்கிலி போட்டு கட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு எந்த தாட்ஸுமே எல்லா வெள்ளை இன மக்களுக்குமே இல்லை. அது குறிப்பிட்ட மக்கள் தான் அந்த அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த மேரிக்கு ஸ்கூலில் டீச்சராக இருந்தவங்க, நிறைய ஹெல்ப் பண்ணவங்களாம் வெள்ளை இன மக்கள் தான்றதை இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஸ்காட்டியாவில் பயிலும்போது அமெரிக்க கருப்பின மக்களின் வரலாறு சார்ந்த புத்தகங்களை தேடி தேடி படித்தார் மேரி. குறிப்பாக டாம் மாமாவின் குடிசை அவருக்கு மிக பிடித்தமான புத்தகமாகும். கோடை காலத்தில் ஊருக்கு போக பணம் இல்லாமல் வீட்டு வேலைகள் செய்தார். பின்பு ஜியார்ஜியாவில் ஆசிரியராக தன் முதல் பணியை தொடங்கினார் மேரி. அவரது கனவில் அப்போதும் புத்தகங்கள் தான் துரத்தி கொண்டே இருந்தன. கல்வி மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி கற்றுத்தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். 5 சிறுமியர் படிக்கும் சிறிய பள்ளி ஒன்றை தொடங்கினார் மேரி. அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு பாடங்கள் மட்டுமல்ல, பழகும் விதம், வீட்டை பராமரிப்பது போன்றவற்றையும் கற்றுத்தந்தார் மேரி. தனது பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உணவு அளிப்பதற்காக கடன் வாங்கினால் பள்ளிக்கு வருமானம் இல்லை என்பதால் அதை நடத்துவது பெரிய போராட்டமாக இருந்தது. வீடு வீடாக போய் அழைப்பு மணி அடித்து யாசகம் கேட்பார் மேரி. எதுவும் இல்லை என்று சொல்லி துரத்துபவர்களிடம் கூட உங்கள் நேரத்தை ஒதுக்கி என் பேச்சை கேட்டதற்கு நன்றி என கூறிவிட்டு விடைபெறுவார். 1907 மேரியினுடைய பள்ளியின் முதல் கட்டிடம் திறக்கப்பட்டது. 4 ஆசிரியர்கள் அவருடன் பள்ளியில் பணியாற்றினார்கள். 1908 அந்த பள்ளிக்கு தாய்தோனோ தொழிற்பயிற்சி பள்ளி என பெயரிடப்பட்டது. அந்த ஆண்டில் அந்த பள்ளியை புக்கர் டி வாஷிங்டன் பார்வையிட்டு பாராட்டினார். அந்த பள்ளி வளரத் தொடங்கியது. அதன் முதல் பட்டமளிப்பு விழாவுக்கு தனது தாயை அழைத்திருந்தார் மேரி. அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு, இவர்கள் எனது குழந்தைகள், 400 குழந்தைகளை பெற்றிருக்கிறேன் நான் என கண்ணீர் மல்கினார் மேரி மெக்லியோட் பெத்யூன். கருப்பின மக்களுக்கான அந்த பள்ளியை தீ வைத்து எரிக்கப் போவதாக மிரட்டல்கள் வந்தன. ஆசிரியர்களும் மிரட்டப்பட்டார்கள். 35 ஆண்டுகள் பணியாற்றிய பெத்யூன் குக்மேன் கல்லூரியாக அதை வளர்த்தெடுத்தார். நீண்ட காலமாக அவரை வாட்டிய ஆஸ்துமா நோய்க்காக சிறிய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போதும் ஒரு கருப்பின மருத்துவர் தான் தனக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் வைத்தார். வாழ்நாள் முழுவதும் கருப்பின மக்களின் கல்வி மேம்பாட்டுக்காக பணியாற்றிய மேரி 1955 காலமானார். அவரது வாழ்க்கை கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் அடையாள குரலாக இன்றும் தொடர்ந்து ஒலிக்கிறது. அவரது வாழ்க்கை கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் அடையாள குரலாக இன்றும் தொடர்ந்து ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரியோட லைஃப்பை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அவரோட முழு வரலாறுமே அந்த உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதை கமலாலயன் எழுதியிருக்காரு. நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தா இந்த மேரி அவங்களோட முழு வாழ்க்கையுமே இருக்கும் அப்படின்றதான் இந்த ஒரு பகுதியில் சொல்ல வராங்க. ஸோ அவங்க அந்த யாசகம் கேட்குறப்பெல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கூட நன்றி சொல்லிட்டு வருவாங்க அப்படின்றாங்க. இன்னொன்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்கூலை ரொம்ப நடத்தினாங்க. இன்னொன்று அந்த ஸ்கூலை இடிக்கிறதுக்கெலாம் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அதை பண்ணாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதுமாதிரி கல்வி முக்கியமாக கல்வி மறுக்கப்பட்டவங்களுக்குலாம் கல்வி நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அவங்க ஸ்கூல் நடத்தினாங்கன்றாங்க. இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாத்துக்குமே இனவரி இல்லை, சில வெள்ளை இன மக்களுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடிமைப்பட்ட கருப்பின மக்களுக்கு எவ்வளோ அதில் இவங்களுமே ஒருத்தவங்க. ஸோ நம்மளை எந்த புக்கை படிக்கக்கூடாது, உனக்கு படிக்க உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அதே புக்கை நம்ம படிக்கணும்னு சொல்லி அதை நல்லபடியாக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு படித்து தான் படித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ஸ்கூலில் எல்லா கருப்பின மக்களுமே படிக்க வச்சு ஒரு பெரிய லெவலில் ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில். ஸோ அவங்க பேர் தான் மேரி மெக்லியோட் பெத்யூன். ஸோ அதில் மேரி மெக்லியோட் பெத்யூன் அதில் அவங்களோட வாழ்க்கை வரலாறில் சின்ன சின்ன பகுதியை தான் இதில் நான் வாசிச்சிருக்கேன். ஆனால் இவங்களை பற்றி முழுசாக வாசிக்கணும்னா உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா இவங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.